எண்ணூறாம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கல உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்ப சங்கிலியன் கிட்டு பூங்காக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தா நல்லூர்ல இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினா இல்லை எங்களோட படிச்சுட்டாருங்கோ. எங்கட இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டை கட்டினது வந்து நல்லூர் கோயிலுன்ற கல்லுகளால். நல்லூர் கோயிலை உடைச்சு ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோயிலை உடைச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்க எங்க உடைக்க ஆரம்பிக்கணும் மட்டும் முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சு போட்டு தான் இங்க இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நல்லூர்ந்த கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்றாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். சோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூர் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லூரை உடைக்க போறோம். ஒருத்தன் வந்து அந்த முஸ்லீம்ல ஒரு 50 பேர் வந்து ஆர்வம் பேசாம இருப்பீங்களா நீங்கள்? அண்ணா மற்ற இன்னொரு கேள்வி உண்டு.